ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம கிட்ட கேட்டிருந்த கேள்விக்கான ஒரு பதில தான் நான் இன்னைக்கு உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். எப்போ பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோ போட்டாலும் அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 2, 3 கமெண்ட்ஸ் ஆவது டெய்லி வந்து வந்துரும். அக்கா நீங்க எப்படி பிரேயர் வந்து பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே வந்து இருப்பீங்க. அப்பெல்லாம் எனக்கு தோணும், எல்லார மாதிரி தானே நம்மளும் ப்ரேயர் பண்ணுவோம், ஏன் இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டே தான் வந்து இருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் நம்மளோட அழகப்பன் பிரதர் வந்து இன்ஸ்டாகிராம்ல எனக்கு ஒரு ரீல்ஸ் ஒன்று வந்து அனுப்பியிருந்தாரு. அந்த ரீல்ஸ் அனுப்பிட்டு என்கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னா, சிஸ்டர் எனக்கு இந்த ஸ்டோரிய பார்த்த உடனே டக்குன்னு உங்களோட ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா இதுல நீங்க சொல்ற மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீல்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த ரீல்ஸ் அந்த கதையை கேட்ட உடனே எனக்கு வந்து தோணுச்சு, ஓ ஓகே இத மாதிரி தான் வந்து நீங்க கேக்குறீங்க என்கிட்ட அப்படின்றது எனக்கு அப்பதான் வந்து புரியவே வந்து ஆரம்பிச்சுச்சு. ஆக்சுவலா எனக்கு அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி அத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கதைய வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த ஷூட் பண்றது வந்து இப்பலாம் லாங் வீடியோஸ் வந்து சரியா என்னால போடவே முடியல. அதனால சரி அவர் ஆஃபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு 5:30க்கா வந்து வந்தாரு. வந்த உடனே என்ன பண்ணேன்னா, சரி தங்க மாடிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மாடிக்கு அவர கூட்டிட்டு போயிட்டு வீடியோஸ் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு, கீழ வந்து எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்றதுக்காக வரும்போது தான் தெரிஞ்சுச்சு. மைக் வச்சு தான் வந்து பேசியிருந்தேன். பட் பாதி ஆடியோ மட்டும் தான் அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. மீதி எல்லாமே ஃபுல் மியூட் ஆயிருக்கு. அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியவே இல்ல. மறுபடியும் பாதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா, வாய்ஸ் வந்து வருது. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் வந்து இல்ல. பட் சொன்னத திரும்ப சொல்லணுமே அப்படின்ற மாரி வந்து தோணுச்சு. பட் எனக்கு அதுலயுமே என்ன விஷயம் தோணுச்சு அப்படின்னா, மேபி நான் மேல வந்து உங்களுக்கு கதை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் மேல வந்து போயிருந்தேன். நான் சொன்ன விதம் ஒரு வேள வந்து இன்னும் நீ பெட்டரா சொல்லலாம் அப்படின்றதுக்காக எனக்கு இது நடந்துச்சு அப்படின்னு நான் எடுத்துட்டு, இப்ப வந்து இந்த கதைய வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். எப்பவுமே நான் வந்து ப்ரே பண்ணும்போது என்ன ஒரு விஷயத்த கடவுள்கிட்ட கேட்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பேன். எனக்கு வந்து இது நடக்கணும். ஆனா, இது எனக்கு நல்லதா இருந்தா மட்டும் எனக்கு பண்ணு. சப்போஸ் இது ஒரு வேள தப்பு, இது வந்து எனக்கு நடக்காது, ஒரு விஷயம் தள்ளி போகுது அப்படின்னா, அதுக்கு வந்து இதனால தான் தள்ளி போச்சுன்னு எனக்கு வந்து நீ உணர்த்து அப்படின்றத நான் கண்டிப்பா ஒரு ஒரு தடவையும் கடவுள்கிட்ட வந்து வேண்டிப்பேன். ஏன்னா, நான் ஏதாவது ஒரு விஷயம் கேட்டு மேபி அது வந்து நடக்கல அப்படின்னா, முன்னாடிலாம் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, ஏன் இது நடக்காம போச்சு அப்படின்னு அத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். பட் இப்பலாம் எனக்கு வந்து தெரியும். ஓகே நம்ம ஒரு விஷயம் கடவுள்கிட்ட கேட்டுருக்கோம். பட் அது தள்ளி போகுது, இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இது வந்து நடக்காம இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து நான் ரொம்ப ஈஸியா வந்து விட்டுறேன். அதே மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயம் கேட்டாலுமே, கண்டிப்பா அது நம்மளோட லைஃப்ல நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, 200% வந்து நடக்கும். ஏன்னா என்னோட லைஃப்ல நெறைய விஷயங்கள் வந்து அந்த மாரி நடந்திருக்கு. அதனால எப்பவுமே நான் ஒரு விஷயத்த வந்து முழுசா வந்து நம்புவேன். இது என்னோட லைஃப்ல கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான ஒரு குட்டி கதைய தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த ரீல்ஸ்ல அந்த மேடம் வந்து ரொம்ப அழகா அந்த கதைய வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அதே மாதிரி எனக்கு சொல்ல தெரியுமா அப்படின்றது சீரியஸா வந்து தெரியல. பட் அவங்க சொன்ன விஷயத்த நான் கேட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட பெஸ்ட்டா ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த கதை சொல்லி முடிக்கும்போது, மேபி உங்களுக்குள்ளயும் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நான் எப்பவுமே வந்து நம்புறேன். அதனால தான் இத உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்றேன். இப்ப நம்ம கதைக்குள்ள வந்து போலான்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய காடு. அந்த காட்டுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு 3 மரம் வந்து பாத்தீங்கன்னா, வெட்டுற அளவுக்கு ரெடி ஆயி, அந்த மரங்கள் வந்து இருக்கு. அது எப்படின்னா, சைட்ல கிளைலாம் இல்லாம ரொம்ப அடர்த்தியா, ஆ ஒரு மாரி ரொம்ப ஹைட்டா வந்து அந்த 3 மரமுமே வந்து வளர்ந்திருந்துச்சு. அந்த மரத்த வந்து பாத்தீங்கன்னா, எப்ப வேணாலும் யார் வேணாலும் வெட்டுற அளவுக்கு அது தயாரா தான் வந்து இருந்துச்சு. அந்த 3 மரங்களும் வந்து பேசிக்கிச்சாம், "நான் வந்து என்னவா ஆகப்போறேன்?" அப்படின்றத பத்தி. அதுல ஒரு மரம் வந்து சொல்லுச்சாம், "நான் வந்து ராஜா, மந்திரி இவங்களெல்லாம் சுமந்துட்டு போற படகா வந்து மாறணும் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு மரம் வந்து சொல்லுச்சாம், "நான் என்னவாக நெனைக்கிறேன் அப்படின்னா, இந்த நாட்டோட ராணி இருக்காங்கல்ல, இளவரசி, அவங்க வந்து கழட்டி வைக்கிற வைரம், வைடூரியம், அவங்களுடைய விலைமதிப்பில்லாத ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே சேமிச்சு வைக்கிற அந்த பாக்ஸ் இருக்கும்ல, நகைலாம் செய்யற பெட்டி, பெரிய பெட்டி இருக்கும்ல, துணியெல்லாம் அடுக்கி வைக்கிற பெட்டி. அதுவா மாறணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுச்சாம். இன்னொரு மரம் வந்து என்ன சொல்லுச்சாம், நீங்கலாம் என்ன ஆசைப்படுறீங்க? நான் வந்து ராஜாவோட குழந்தைங்க, அதாவது அடுத்த தலைமுறைய வந்து தாங்குற தொட்டிலா வந்து மாறணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு மரமும் நான் என்னவா ஆகணும் அப்படின்ற ஆசைப்படுறேன் அப்படின்றத பத்தி சொல்லிட்டு இருந்துச்சாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, மரம் வெட்டுறவரும், அவரோட பையனும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த காட்டுக்கு வந்து வராங்க. வந்து இந்த மரத்த பார்த்த உடனே, அப்பா இந்த மரத்த நம்ம வெட்டிட்டு போனோம் அப்டின்னா, ஒரு 2 வருஷத்துக்கு நம்மளோட நம்மளோட வீட்டுக்கு வந்து விறகு பிரச்சனையே இருக்காது அப்டின்றது தான் அவங்களோட மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்த விஷயம்.
அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பையனும் அப்பாவும் 2 பேரும் சேர்ந்து அந்த மரத்தெல்லாம் வெட்டி அவங்களோட வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போறாங்க. அவங்க வீடு என்ன மாதிரியான ஒரு வீடு அப்படின்னா ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம் தான். ஒரு ஒரு ஆறுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆறுக்கு பக்கத்துல ஒரு சின்ன வந்து ஒரு கொட்டா வீட்ல இருக்க மாதிரியான ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அப்போ அந்த மரம் வெட்டுறவரோட பையனுக்கு வந்து அப்பதான் கல்யாணம் ஆகி அவங்க ஒய்ஃப் வந்து கன்சீவா வந்திருக்காங்க. அப்போ அந்த ஒய்ஃப் வந்து கேக்குறாங்க, "ஏங்க அந்த மரத்துல வந்து குழந்தைக்கு ஒரு தொட்டில் ஒண்ணு வந்து பண்ணி தர்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. அவருமே என்ன பண்றாரு, சரி ஒய்ஃப் கேட்டாங்க அப்படின்றதுக்காக ஒரு அழகான தொட்டில் வந்து ரெடி பண்ணி வந்து குடுக்குறாரு. இத பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணோட மாமியார் வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இப்ப வந்தவ கேட்ட உடனே ஒரு விஷயத்த பண்றீங்கல்ல, நான் எவ்வளவு நாளா உங்ககிட்ட கேட்கிறேன். என்னோட துணியெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு மரப்பெட்டி ஒண்ணு வந்து வேணும். என்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன நகையெல்லாம் வைக்கிறதுக்கு வேணும்னு உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் வெட்டுறவர்கிட்ட வந்து கேக்குறாங்க. அவர் என்ன யோசிக்கிறாரு, சரி ஏன் இதனால ஒரு பிரச்சனை நம்ம ஃபேமிலிக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, மனைவி கேட்ட மாதிரியான ஒரு மரப்பெட்டிய வந்து ரெடி பண்ணி குடுக்குறாரு. இப்போ அந்த மரம் வெட்டுறவரும், அவரோட பையனுமே வந்து பாத்தீங்கன்னா, இருக்கிற இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போய் தான் வியாபாரம் வந்து பண்றாங்க. அப்ப அந்த பையன் என்ன கேட்கிறான், அப்பா ஒரு ஒரு தடவையும் நம்ம இங்க இருந்து மத்த இடத்துக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால இந்த விறக வச்சு நம்ம ஏன் ஒரு படகு ஒண்ணு பண்ணக்கூடாது? பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம பக்கத்து ஊர்ல போய் வணிகம் பண்ணிட்டு வர்றதுக்குலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும்ல அப்படின்னு சொன்ன உடனே, இதுவும் நல்ல யோசனையா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு படகு ஒண்ணு வந்து ரெடி வந்து பண்றாங்க. அ உடனே வந்து பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டே வந்து ஒரு நல்ல மழை பெய்யுது ஊர்ல. இடி மின்னலோட ஒரு பெரிய மழை. திடீர்னு பாத்தீங்கன்னா, யாரோ நைட்ல வந்து கதவ தட்டுற சத்தம் கேக்குது. 3 பேருக்குமே கொஞ்சம் ஏதோ யாரா இருக்கும் அப்படின்ற மாரி கதவ போய் தொறக்குறாங்க. கதவ தொறந்து பார்த்த உடனே, அந்த நாட்டோட ராஜா, ராணி, அந்த ராணியோட குழந்தை, கூடவே மந்திரிகள் எல்லாருமே வந்து அவங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. அப்ப ராஜா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளோட நாட்ட வந்து எதிரிகள் வந்து சூழ்ந்துட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா, ராணியும், அதுக்கப்புறம் நான் இந்த குழந்தையும் வந்து என்னோட குழந்தையும் இந்த வீட்ல வந்து நைட் வரைக்கும் மட்டும் இருக்கட்டும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா, நான் பக்கத்து ஊருக்கு போயிட்டு உதவி கேட்கறதுக்காக வந்து போறேன். பக்கத்து அரசர்கிட்ட உதவி கேட்கறதுக்காக போறேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைங்க 2 பேரும் இங்க இருக்கட்டும். என்னோட மனைவியும், குழந்தையும் இந்த வீட்ல இன்னைக்கு ஒரு நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீட்ல விட்டுட்டு அவரு கிளம்புறாரு. அப்ப என்ன யோசிக்கிறாருன்னா, பக்கத்து ஊருக்கு போனோம் அப்படின்னா எப்படி போறது அப்படின்னு யோசிக்கும்போது, இவர் என்ன சொல்றாரு, யாரு அந்த மரம் வெட்டுறவர் சொல்றாரு, நம்ம கிட்ட படகு இருக்கு. நீங்க அத எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாரு. அந்த ராஜா என்ன பண்றாரு, அந்த படகை எடுத்துட்டு ராஜா, மந்திரி எல்லாருமே கிளம்பி பக்கத்து நாட்டுக்கு வந்து போயிடுறாங்க. அப்போ அந்த ராணி என்ன பண்றாங்க அப்படின்னா, நைட்டு குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க அவங்களோட குழந்தைக்காக ஒரு தொட்டில் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த தொட்டில்ல குழந்தைய போட்டுட்டு, அவங்களுமே அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி, அவங்களோட தங்க நகையெல்லாம் வைக்கிறதுக்கு அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அந்த ஏழையோட வீட்ல ஒரு பெட்டி, அந்த பெட்டிக்குள்ள வச்சு அவங்க வந்து தூங்க வந்து போயிடுறாங்க. அப்போ இந்த 3 மரங்களும் நெனச்ச விஷயம் வந்து நடந்துச்சு. ஆனா, அவங்க நெனச்ச மாதிரியே வந்து நடக்கல. அப்படிதான். இப்போ எனக்கு இந்த கதை வந்து ரொம்ப வந்து புடிச்சிருந்துச்சு. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்டின்னா, நம்ப என்ன விஷயம் நடக்கணும்னு நெனைக்கிறோமோ, அது வந்து கண்டிப்பா வந்து நடக்கும். ஆ அதுல அந்த மேம் வந்து அந்த கதை சொன்ன ஆல்ரெடி அந்த இன்ஸ்டால ரீல்ஸ் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அதுல கதை சொன்னவங்க ரொம்ப அழகா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம கடவுளுக்கே வந்து பாத்தீங்கன்னா, ஆ கதை எழுதுறதுக்கு வந்து சொல்லிக் குடுப்போன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஒண்ணு வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த விஷயம் இந்த டைம்ல இப்படி நடக்கணும் அப்படின்னு வந்து கேட்போம். அப்படின்னு சொல்லிட்டு அது 100% வந்து உண்மைதான். ஏன்னா, நம்ம ஒரு விஷயத்த வந்து கடவுள்கிட்ட கேட்கிறோம் அப்படின்னா, என்ன கேட்போம்னா, என்கிட்ட சில பேர் வந்து சொல்லுவாங்க. WhatsAppல என்கிட்ட மெசேஜ் பண்ணும்போது, "அக்கா நான் ஒரு விஷயம் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையில வந்து கேட்டிருந்தேன். எனக்கு வந்து நடந்துச்சு. ஆனா நான் கேட்ட மாரி நடக்கல" அப்படின்னு. எனக்கு என்ன தோணும் அப்டின்னா, நீங்க கேட்ட விஷயம் தான் நடந்துருச்சுல்ல. அது என்ன நான் கேட்ட மாரி நடக்கல. இல்லக்கா நான் வேற விதமா நடக்கணும்னு நெனச்சேன். பட் அது எனக்கு வேற விதமா வந்து சேர்ந்துருச்சு அப்டின்னு சொல்லிட்டு. ஆனா கான்செப்ட் என்ன? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் வந்து கிடைச்சிருச்சுல்ல. நான் அப்ப அவங்களுக்கு சொல்றது என்ன சொன்ன விஷயம் என்ன அப்டின்னா, உங்களுக்கு எந்த விதத்துல எப்படி கடவுள் குடுக்கணும்னு நெனைக்கிறாரோ, உங்களுக்கு எது நல்லதோ அத மட்டும் தான் கடவுள் வந்து செய்வாரு. அதனால நடந்தத நெனச்சு சந்தோஷப்படுங்க. அது இப்படி நடக்கல, அப்படி நடக்கலலாம் நெனச்சு நெகட்டிவா ஒரு விஷயத்த யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கும் அதே தான் நான் வந்து சொல்றேன். நான் எப்போ கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டாலும், நான் கேட்கிற ஒரே விஷயம், கடவுளே எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா, எனக்கு எது நல்லதோ அத மட்டும் நீ பண்ணி குடு அப்படின்றது தான் எப்பவுமே என்னோட வேண்டுதலா வந்து இருக்கும். என்ன இப்போ இல்ல அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சித்ரா கூட அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னா, "அக்கா நான் எல்லாரோட வீடியோஸையும் வந்து பாக்குறேன்க்கா. நீங்க டெய்லி வீடியோ போடுறீங்க. மத்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, லாங் வீடியோஸ்லாம் ஆ
மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா வீக்லி 2 டேஸ் இப்படிதான்க்கா போடுறாங்க. ஆனா அவங்கலாம் வீடியோ போட்ட அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரீச் கிடைக்குது, நிறைய வியூஸ் போகுது. ஆனா நீங்க டெய்லி வீடியோ போடுறீங்க, இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, ஏன்க்கா உங்களுக்கு மட்டும் வியூஸே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சித்ரா அடிக்கடி என்கிட்ட வந்து கேட்கும். எனக்கு எப்பவுமே தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, நான் கடவுள்கிட்ட கேட்கறதுமே அதுதான். நான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 3 வருஷம் வரைக்குமே 4 வருஷம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2000 சப்ஸ்கிரைபர்ஸோட வந்து சேனல் வந்து இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் தான் எனக்கு திடீர்னு தோணுச்சு, நான் வந்து யூடியூப்க்கு வந்து அப்ப வீடியோ போட்டுட்டு இருந்தேன். பட் ப்ராப்பரா போட்டேனான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட் போட்டுட்டே தான் இருப்பேன். அப்ப நான் யோசிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நான் இன்னையில இருந்து என்னோட சேனலுக்காக நான் ரெகுலரா வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போறேன். அது வியூஸ் போனாலும் சரி, ஃபாலோவர்ஸ் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, நான் ஒரு வேலைய வந்து பண்ண போறேன். நான் செய்யற வேலை உண்மையா இருந்துச்சு. நான் நிஜமாவே உண்மையா இதுல ஆத்மார்த்தமா இந்த விஷயத்த பண்றேன் அப்படின்னா, கடவுள் வந்து கண்டிப்பா எனக்கு அதுக்கான பலன வந்து குடுப்பாரு அப்படின்னு நான் முழுசா நம்பி தான் இந்த சேனல்ல வந்து வீடியோஸ் ரெகுலரா போட ஆரம்பிச்சேன். 2000 பேர், 4000 பேர் ஆனாங்க, 40,000 பேர் ஆனாங்க. இன்னைக்கு 1,50,000 பேர் வந்து இருக்காங்க. பட் இதுக்கான டைம் எடுத்துக்கிட்டது ஒரு 2 வருஷம் கிட்ட வந்து ஆச்சு. அக்கா 1,50,000 பேர் தானே இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2000 பேர்ல இருந்து 1,50,000 பேர் வந்து கடவுள் எனக்கு குடுத்திருக்காரு. அப்போ அந்த கடவுளுக்கு தெரியும், என்னை இன்னும் அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போறது எந்த டைம்ல கூட்டிட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவரைக்கும் நான் செய்யற வேலைய வந்து கன்டினியூஸா வந்து செஞ்சுக்கிட்டே தான் வந்து இருப்பேன். அது வியூஸ் போனாலும் சரி, போகலனாலும் சரி, என்ன ஆனாலும் நான் செய்யற வேலை வந்து உண்மையாவே இதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன வீடியோஸ் வந்து போடலான்னு யோசிச்சு இதுக்கு நோட்ஸ் எடுத்து நைட்டும் பகலுமா உட்கார்ந்து எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணி எல்லாமே வந்து பண்ணிட்டு தான் வந்து இருக்கேன். அதனால ஆஹ் சித்ரா சொல்லும்போது கூட என் மனசுக்குள்ள நானே சொல்லிக்கிற விஷயம் கடவுளுக்கு கண்டிப்பா தெரியும். எனக்கு எது எப்ப தேவை அப்படின்றத அவர் கண்டிப்பா வந்து குடுப்பாரு அப்படின்றது. உங்களுக்கும் அதுதான் சொல்றேன். மேபி நீங்க யாராவது ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி இருப்பீங்க. நடக்கல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த நிமிஷத்தோட அந்த கவலை எல்லாத்தையும் விட்டுருங்க. கடவுளுக்கு வந்து தெரியும் உங்களுக்கு எந்த டைம்ல எது குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம நெறைய பிளான்லாம் போடுவோம். இத இப்படி பண்ணணும், அத அப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் வந்து போடுவோம். பட் வந்து எல்லாமே நம்ம பிளான் போட்ட மாரி நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து நடக்காது. ஏன்னா, நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்றது முன்னாடியே வந்து எழுதியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. அதனால ரொம்ப ரிலாக்ஸா, ரொம்ப நார்மலா எல்லாத்தையும் ஃப்ரீயா விட்டுருங்க. எந்த டென்ஷன், எந்த கவலை இருந்தாலும் எல்லாத்தையும் ஃப்ரீயா விட்டுட்டு, கடவுள்கிட்ட நீங்க கேட்கிறீங்க அப்படின்னா, "எனக்கு எது நல்லதோ அத பண்ணு. என்ன எப்பவும் சந்தோஷமா வச்சுரு" அப்படின்றத மட்டும் கேளுங்க அப்படின்னு, நான் என்னோட கூட பொறந்தவங்களா நெனச்சு, என்னோட அம்மாவா, அக்காவா, தங்கச்சியா எப்படிதான் நெனச்சு உங்ககிட்ட நான் இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோட லைஃப்ல நான் இத தான் ஃபாலோவுமே வந்து பண்றேன். அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரொம்ப மைண்ட் ஃப்ரீயா, ரிலாக்ஸா வந்து இருப்பீங்க. நெறைய பேருக்கு நெறைய டென்ஷன் வந்து இருக்கும். அப்பல்லாம் யோசிக்கிற விஷயம் என்ன அப்டின்னா, ஏன் நமக்கு இப்படி நடந்துகிட்டே இருக்கு? இது எப்ப மாறும்? இது மாரி நெறைய தாட் உங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு, உங்க வேலையில நீங்க எத பண்ணா முன்னேறுவீங்களோ, அதுக்கான வேலைய மட்டும் பாருங்க. அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாரி 100% நம்ப பண்ற ஹார்ட் ஒர்க்கான பலன் வந்து கடவுள் கண்டிப்பா குடுப்பாரு. நம்ப நல்ல மனசோட அடுத்தவங்க கெட்டு போணும் அப்படின்னு நினைக்காம, இவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்காம, நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், என் குடும்பம் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அது நடக்கும். அதே மாதிரி அவ நல்லா இருக்கக்கூடாது, அவ முன்னேறக்கூடாது அப்படியெல்லாம் நினைச்சு நீங்க கடவுள்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, அது 200% கண்டிப்பா கடவுள் குடுக்க வந்து மாட்டாரு. நம்ம யோசிக்கிற விஷயமும், நம்ம செய்யற விஷயமும் நல்லதா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. அதனால யார பத்தியும் யோசிக்காதீங்க. எத பத்தியும் யோசிக்காதீங்க. ரொம்ப ரிலாக்ஸா கடவுள் நமக்கானத செய்வாரு. நம்ம வேலைய நம்ம செய்வோம்ன்னு சொல்லிட்டு, உங்களோட வேலைய மட்டும் நீங்க கன்டினியூஸா வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. நான் என்னோட லைஃப்ல இத வந்து ஃபாலோ வந்து பண்றேன். இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும் அப்படின்னு நானுமே வந்து நம்புறேன். இந்த கதைய நான் ஒழுங்கா சொன்னனா, இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் இதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இந்த கதை உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு, நான் சொல்ற விதம் ரொம்ப புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அதையுமே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, நல்லா இல்ல, ஏதாவது சின்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் நான் சொல்லும்போது அத மாத்திக்கிறதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். இல்ல சப்போஸ் வந்து நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஓகே அடுத்த தடவ வீடியோ போடும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகே நம்ம சொன்ன விஷயம் கரெக்ட்டா இருக்கு. அவங்களுக்கு வந்து புடிச்சிருக்கு. அப்ப இதே வேவ்ல வந்து நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்றத வந்து நான் வந்து யோசிப்பேன். அதனால உங்க மனசுல படுறத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். இந்த வீடியோ யாரோ ஒருத்தருக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் குடுத்துச்சு அப்படின்னா கூட எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி.
தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.